ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது காலத்தில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது 31 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 26,160 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 119 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 85,512 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 245 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 59,102 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுவும் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 2.5% பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் 853 ட்ரேட் ஆகுது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி இந்த ரேஞ்ச் போகிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அவங்க $1 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் காலத்தால் வந்துச்சு. அடுத்த நேரம் கொஞ்சம் கழித்து பார்க்கும்போது, மத்தியானம் பார்க்கும்போது நாங்கள் அப்படி எந்தவித அப்டேட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. காலத்தால் $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நாங்கள் அப்படி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அது வந்து பேஸ்லெஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபால்ஸ் நியூஸு. அந்த $1 பில்லியன் இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்கங்கிறது ஃபால்ஸ் நியூஸு. இண்டஸ்இண்ட் பேங்க் டினே பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு $853 இருக்குது. 2.5% பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது கன்சியூமர் செக்டார் மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. மெட்டல் 1.5% விழுந்திருக்கு. ஆக்சுவலி மெட்டல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது 1.80% நெகட்டிவில் இருக்குது. ஹிண்டால்கோ 2.5% காலி. ஹிந்துஸ்தான் சிங் 2.5% காலி. ஜிண்டால் ஸ்டீல் 2.5% காலி. வேதாந்தா, டாடா ஸ்டீல் 2% நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது செயில், என்எம்டிசி, கோல் இந்தியா இதெல்லாமே 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் தர்மடி வாங்கியிருக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி இந்த ரேஞ்சு விழுறதுக்கு ரீசன் பார்க்கும்போது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாலிசியை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு ஸ்டீல் இம்போர்ட்டுக்கான அந்த பாலிசியை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் ஃபார் செலக்ட் ஸ்டீல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரேட்ஸ் இது வந்து குவாலிட்டி மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அதிக அளவில் இம்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வரும். ஸோ டொமஸ்டிக் ப்ரைஸஸை வந்து ப்ரெஷரில் ஆழ்த்திடும். ஸோ இந்த பேசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ஸ்டீல் இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் இதில் ஹிண்டால்கோக்கு அடி வாங்குறதுக்கு காரணம் அவங்களோட ஒரு பிளான்ட் வந்து ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூயார்க்கில் ஒரு அலுமினியம் பிளான்ட் வந்து மறுபடியும் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஹிண்டால்கோ அடி வாங்குறதுக்கு இது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. இது வந்து நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஜி கோல்டு சேல்ஸ் குறிப்பாட்டு செபி சொன்னாங்க எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி செபி சொன்ன உடனே எல்லாரும் என்ன ஐடியாவுக்கு மாறிட்டாங்கன்னா டிஜி கோல்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கோல்டு இடிஎஃப்க்கு எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்போ வந்து அப்படி தான் ட்ரெண்டு மாறுது. டிஜிட்டல் கோல்டுலேருந்து கோல்டு இடிஎஃப்க்கு எல்லாரும் மாறுறாங்க. ஸோ இது கோல்டு செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஜாஜோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒன்று இருக்குது. பஜாஜ் குரூப்போட பஜாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராட்டு ஜிதேந்திர கோஹில் அவரை வந்து கோட்டக்லேருந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் அல்டர்னேட் அசட் மேனேஜர்ஸ் லிமிடெட்லேருந்து ஹேர் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க பஜாஜ் குரூப்பு. இது வந்து பஜாஜ் குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற குறிப்பாட்டு பேங்கிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்கு. இவங்க பார்க்கும்போது ஒன் ஆஃப் த வேல்யூபிள் பிராண்டாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உருவெடுத்திருக்காங்க. காண்டார் பிராண்ட் செட் அவங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் பிராண்ட்ஸ் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிராண்ட் வேல்யூ $45 பில்லியன் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18% டிசிஎஸ்ஸை கீழே தள்ளி டிசிஎஸ்ஸை செகண்ட் பொசிஷனுக்கு தள்ளி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ டிசிஎஸ் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாட்டு ஏர்டெல், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க் இவங்களாம் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் உருவெடுத்திருக்கதாட்ட அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டாட்டு உருவெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் $2,877 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இதில் இன்னொரு அப்டேட்னா 6 மாதத்தில் அந்த பங்கு பார்க்கும்போது 6 மந்த்தில் ஸ்க்ரீன்ஷாட்டோட சொல்கிறேன் 25% இந்த பங்கு ரேலியாக இருக்குது. ஸோ இந்த ரேலி வந்து சஸ்டைனபிளாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த நவம்பரில் மட்டுமே கிட்டத்தட்ட 7% இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட பிர்லா ஓப்பர்ஸு அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸு, அக்ஸோனோவல் அப்படி நிறைய கம்பெனிஸ் வந்து காம்படிஷன், பெர்கர் பெயிண்ட்ஸு இப்படி காம்படிஷன் ஹெவியாக இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு. ஒன் டைம் இவங்க தான் மார்க்கெட்டில் லீடிங்காக இருந்தாங்க.
அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் தான்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ வந்து இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்தாச்சு. பட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பர்ஸை வந்து குறிப்பாட்டு பிர்லா ஓப்பர்ஸில் அந்த சிஓ இருந்தால் ராக்ஷித் ஹர்கேவ் அவர் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிருக்காரு. அது பிர்லா ஓப்பர்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் பிராண்டிங் பண்ணி அதை ஒரு ஷார்ட் டைமில் வந்து அந்த பெயிண்ட் பிஸ்னஸை பெருசாக மூவ் பண்ணதில் அவங்க பிர்லா ஓப்பர்ஸும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணார் அந்த சிஓ இருந்தால் ரக்ஷித் ஹர்கேவ். ஸோ இப்போ அவர் எக்ஸிட் பண்ணிட்டு போயிருக்காரு. குறிப்பாட்டு மைக்ரோ மார்க்கெட்டிங்கில் அவர் நல்லா பண்ணார். ஆனால் இப்போ ஒரு ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பர்ஸுக்கு அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இதை வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கான்க்யூர் பண்ணி மார்க்கெட்டை தக்க வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேபி அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தால் கூட ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகுது. ஸோ நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸில் பார்க்கலாம். ஆனால் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் என்ட்ரிலாம் எடுத்துடாதீங்க. அது மாதிரி இவங்க நுவாமா இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கும் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. H2ல செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்குமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது. க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இயர் பேஸில் வால்யூம் க்ரோத் 7 to 8% இருக்கும். ஏன்னா அந்த மன்சூன் பேஸ்டு குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பரில் வந்து டிமாண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ், தீபாவளி இதெல்லாமே வந்ததுனால ஃபெஸ்டிவ் சீசன்னால எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க மோஸ்ட்லி. இது எல்லாமே பாரம்பரியமாட்டு பண்ணுறது. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். நெக்ஸ்ட் வந்து டிமாண்டும் இருக்குது. வெட்டிங் சீசன் எல்லாமே வர்றதுனால ஜிஎஸ்டி ரேட்டும் கட் பண்ணியிருக்கிறதுனால சேல்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், பர்கர் பெயிண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல க்ரோத் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் CDMO செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் ஃபார்மா செக்மெண்ட்டில். அதே இந்த ஜெனரிக் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 27ல் ஒரு வீக்னஸை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. JM ஃபினான்ஷியலோட அமி சால்க் அவர் வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்டும் CDMO செக்மெண்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் 16 to 17% ரெவன்யூ க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஹாஸ்பிட்டல் ஸ்பேஸில் எபிட்டா க்ரோத் வந்து 17 to 18% இருக்கும். குறிப்பாட்டு அவுட் பெர்ஃபார்மிங் ஃபார்மா போஸ்டட் ரெவன்யூ க்ரோத் 11 to 12% இருக்கும். இதில் அவங்க சொல்கிறது ஹாஸ்பிட்டல், CDMO கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிளேயர்ஸ், ஜெனரிக் ஃபார்மா கம்பெனிஸ் இதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. போத் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் CDMO செக்மெண்ட் வந்து 20% எபிட்டா CAGR க்ரோத் இருக்கும் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டேரிஃபு, சைனா அதர் ரிலேட்டட் அப்டேட்ஸ்னாலையும் இந்த ஜெனரிக்ஸ் கம்பெனிஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட் இருக்குது. ஆனால் அந்த டேரிஃப் அப்டேட் எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி, நெக்ஸ்ட் வந்து பிராண்டட் அவங்களுக்கு தான் டேரிஃப் தவிர ப்ளஸ் அமெரிக்காவில் கம்பெனி வச்சுருந்தா பிரச்சனை கிடையாது. அது மாதிரி தான் அவங்க டேரிஃபும் போட்டிருந்தாங்க. ஸோ அது பெருசாக இம்பேக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜெனரிக் செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி சேல்ஸ் ஆச்சுன்னா, இது ஃபார்மா கம்பெனிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே ஒரு லாட்ரி மாதிரி தான். அதாவது நம்மளுக்கு லாட்ரி இல்லை, அவங்க பண்ணுற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் ஒரு லாட்ரி மாதிரி. அதாவது ஏதாவது ஒரு ட்ரக் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி தான் ஃபார்மா கம்பெனிஸுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது நிறைய ட்ரக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 27ல் ஜெனரிக் செக்மெண்ட் வந்து வீக்னஸை ஃபேஸ் பண்ணும். ஹாஸ்பிட்டல், CDMO இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து JM ஃபினான்ஷியல் கொடுத்த அப்டேட்டு. மாருதி சுசுகி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அதாவது ரெவிட்டி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இதில் வந்து 8% ஸ்டேக் வாங்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்யூஷன் பண்ணுறதாட்டு கிட்டத்தட்ட 2 கோடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் IPO இது யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னு தெரில. மண்டே தான் அலாட்மெண்ட் டேட்டு அன்றைக்கி தான் தெரிய வரும். 23 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு ஃபைனல் டேலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 30ல் ஆட்டோ செக்டார் மட்டும் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ செக்மெண்ட் வந்து கன்சாலிடேட்டட் ரெவன்யூ அதாவது ஃபினான்ஷியல் 20லேருந்து பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாட்டு இந்த வருஷம் 90,825 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 90,825 கோடி. ஃபினான்ஷியல் 20லேருந்து பார்க்கும்போது 3.2 டைம்ஸ் க்ரோத் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் 30ல் இப்போ இருக்கிறதுலேருந்து 8 மடங்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ஸ்டார்பக்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கமிட்மெண்ட் தான் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டில் இந்தியாவில் காம்படிஷன், நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஒரு பக்கம் ரைஸ் ஆகுது, ப்ராஃபிட்டும் வந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. லாங் டேர்ம் இதில் தான் அவங்க வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டில் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. காஃபி செயின் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா 500 ஸ்டோர்ஸ் வந்து 12 இயர்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 12 இயர்ஸில் 500 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க டாடா கன்சியூமர்.
500வது ஸ்டோர் தான் டெல்லியில் இந்த வாரம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அமுல் கொடுத்த அப்டேட்டு. இவங்க கீயை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. விரைவில் டெய்ரி எக்ஸ்போர்ட் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. காஸ்டர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து இஸ்ரேலேருந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அங்கே மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமுல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 7 ஸ்டாக்ஸில் ஃபுல்லி எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று மங்களூரு கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் 95 லேக் ஷேர் விற்றுருக்காங்க 308 கோடிக்கு. தானி சர்வீஸில் 13.32 லேக் ஷேர் விற்றுருக்காங்க 8.18 crores. ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 58,783 ஷேர்ஸ் வந்து விற்றுருக்காங்க 3.49 crores. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 5 பைசா கேபிட்டலில் 74,700 ஷேர் விற்றுருக்காங்க 2.56 crores. நார்த் பயோஜீன்ஸ் இதில் வந்து 1.26 லேக் ஷேர் விற்றுருக்காங்க 2.08 crores. அல்கஹால் அண்ட் பெவரிஸ் அசோசியேட்டட் அல்கஹால் பெவரிஸ் அதில் மியூச்சுவல் ஃபண்ட் 5,252 ஷேர் விற்றுருக்காங்க 49 லட்சத்துக்கு. தால்மியா பாரத் சுகர் இண்டஸ்ட்ரீஸில் 48 லட்சம் ஷேர் விற்றுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபாக்ஸ்கானும் ஓப்பன்ஏயும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. இது ஃபாக்ஸ்கானும் ஓப்பன்ஏயும் கொடுத்த அப்டேட்டு. க்ரோவோட கியூட் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வந்துருந்துச்சு. மார்க்கெட்டில் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 471 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 1018 கோடியாக இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் 432 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து க்ரோ கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்கோட அந்த ஸ்ப்ளிட் அப்டேட் இன்றைக்கி தான் அந்த ரேஷியோ இன்றைக்கி தான் சொல்லுவாங்க. ஸோ எந்த ரேஷியோ எந்த விதத்தில் ரேஷியோ வரும்னு தெரியல. 1:5 1:2 1:3 தெரியல. வரட்டும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது 2085 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நெஸ்லே இந்தியாவில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. நெஸ்லே இந்தியாவோட போர்டு பார்த்தீங்கன்னா மண்டீப் சாத்வால் அவரை வந்து அடிஷ்னல் டைரக்டர் நான் எக்ஸிக்யூட்டிவாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு January 1, 2026 அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவர் இந்த சாட்வால் கரண்ட்லி சிஎஃப்ஓ இருக்கிறாரு. ஜோன் ஏசியா, ஒசானியா, ஆஃப்ரிக்கா அந்த ரேஞ்சில் வந்து இவர் வந்து சிஎஃப்ஓ இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் செக்டாரில் இவருக்கு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வந்து நெஸ்லே இந்தியா கொடுத்த அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 7% ஸ்டேக் அந்த ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸில் அதாவது வில்மரில் 7% ரிமைனிங் ஸ்டேக்கையும் பிளாக் டீலில் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் வந்து இந்த டிஜிகோல்டுக்கான பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா காட்டுறாங்க டிஜிகோல்டுக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஸ்கண்டினியூ அதாவது பர்ச்சேஸ் பண்ணுற டிஜிகோல்டுக்கான பேமெண்ட் சர்வீஸை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.